அதான் நான் வந்துட்டேன்ல, அதான் உப்பு எடுத்து சுற்றி போடணும் அப்புறமா. ஃப்ரீ ஹேரா? உப்பு தான் எடுத்து சுற்றி போடணும் சிஸ்டர். கண்ணாறு பயங்கரமாக இருக்கு, பயங்கர கண்ணாராக இருக்கு. ஒன் டைம் மேம். என்னது? எதுக்கு மாறுது? பயங்கர கண்ணாறு, ஏதோ குடும்பத்துக்கே திருஷ்டி எழுந்த மாதிரி இருக்கு சிஸ்டர். முருகா ட்ரீமில் கூட இவ தான் வர. முருகா ட்ரீமில் கூட இவ தான் வர. அப்படியா? ஆஹா. பாப்ஸு எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழிச்சிட்டு கண்டிப்பாக பாப்ஸு, கண்டிப்பாக. குட் மார்னிங். இருக்கிற வேலையில் தூங்க கூட நேரம் கிடையாது, இதில் சண்டை வேலையப்போ உனக்கு அவருக்கு நீ அவ்வளோதான். சரியாக மனசில் வச்சுக்கோ. ஆமாம், அதை தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த உட்காந்துட்டு இருக்கும்போது பேசுறது மட்டும் சரியான. நான் எதுக்கோ சொன்னேன், ஏதோ ஏய் ரொம்ப பேசுகிறடி, நான் அடிச்சிருவேன்டி அப்படின்னு சத்தம் போட்டார். ரூமில் இருந்துக்கிட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டேன். அது ஒன்று தான் இது வரைக்கும் செய்யலை. அடிச்சிரு, அடிச்சு போடு. யார் இருக்கிற? நான் போய் யார்கிட்ட போய் சொல்ல போகிறேன்? யாரும் கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம கூட உடன்பிறப்புகள் இருக்கலாம், அம்மா அப்பா யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கிற எந்த ஒரு நல்லதை கெட்டதுன்னு இது வரைக்கும் அது சொன்னது கிடையாது. சண்டை போட்டாலும் சொன்னது கிடையாது, சிரித்தாலும் சொன்னது கிடையாது. யாருக்கிட்டையும் நான் எந்த ஒரு அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நானும் நடந்துக்கிட்டதும் கிடையாது. எதாவது எங்கள் 2 பேருக்குள்ளே இது பண்ணிக்கணும். நான் சொன்னேன், ஆமாம், யார் இருக்கிறா? நான் யார்கிட்டையும் சொல்ல போகிறது கிடையாது. எனக்குன்னு இருக்கிற சொந்தம் நீயும் உங்கள் அப்பா தானே, அவ்வளோதான். போட்டு அடிக்க சொல்லுவா, அடிக்க சொல்லு. இதை போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல சொல்கிறேன், எங்கள் அண்ணன் சொல்ல. யார்கிட்ட சொல்ல முடியாது, யார்கிட்டையும் சொல்ல முடியாது. எல்லாம் அவங்கவுங்க குடும்பமாகி போச்சு. விசேஷம் நல்லது கட்டது அப்படின்னா கலந்துக்கலாம், பேசிக்கலாம், கொண்டுக்கலாம், அவ்வளோதான். இதெல்லாம் போய்ட்டு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. நான் போய் எங்கேயும் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. நீ இழுத்து போட்டு அடிப்போ அப்படின்னு ஒன்று தான் அவனுக்கு கோவம் அதிகமாகிடுச்சு. பிரசன்னா, வெல்கம் டு சில்வர். எல்லா சண்டையும் இப்படி தான் முடியும் போல சிஸ்டர். பிரசன்னா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கோபம் தீர்வு தராது, அமைதிதான் தீர்வு தரும். சிந்தித்து பேசினா கோபம் போயிடும். அதுக்கு தான் அமைதியாக இருந்தேன். அவனே வந்து நடுவில் வா வா விடு, வா வா, நீ இப்போ எதுக்கு தண்ணி தொட்டி இங்கே தொடச்சிட்டு கிடக்குற? என்னையே அவர் வேலை செய்ய விட மாட்டார். நீ எதுக்கு இப்போ தொடச்சிட்டு இருக்க? நீ வா, அதை போட்டுட்டு வா, டஸ்ட்டு மூக்கில் ஏறும், அதை போட்டு விட்டானே. அப்போ தான் கையை இப்படி உதறி விட்டேன், எடு கையை அப்படின்னு. தேங்க்யூ தேங்க்யூ. அது கிடையாது என்கிட்ட. மகேந்திரா, மகேந்திரா, ஹாய் மகேந்திரா. என்ன இது, ஏதோ ஒன்று வருது. அட கடவுளே, என்னடா இது? சிப்பி 922 வந்து நேற்று லைவ் ஆன் பண்ணல, நைட்டு அதோட நோட்டிஃபிகேஷன் எனக்கு இப்போ வருது. நம்ம எங்கே அங்கே வச்சுருக்குறோம்? நம்ம தான் இந்த இங்கே வச்சுருக்குறோமே. என்னது இது? நம்மக்கிட்டே நமக்கு சேனல்லேருந்து லைவ் ஆன் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம எங்கே ஆன் பண்ணோன்னு சரி தெரியலையே ரவி, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லையே. பாப்ஸு, உங்கள் 2 பேருக்கும் யாரும் இல்லை. உங்களுக்கு அவருக்கு நீங்கள் நல்லதை எடுத்து மாற்றத்தை விடுங்க. கண்டிப்பாக ஆமாம், கண்டிப்பாக. இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு காலில் லைட்டாக தூக்கம் வந்து உங்கள் பேரை உளறிட்டு. நேற்று லைவு நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிருக்கோம். 2:15 முடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் தூங்குனீங்களா இல்லையா? இத்தனை நாள் லேட்டாக படுத்து தூக்கம் அவ்வளோ வச்சிருக்கிறீங்க எல்லாரும். கண்டிப்பாக மோனிமா, ஃப்ரீ ஹேரில் தாங்க இருக்கு, ஃப்ரீ ஹேரில் தான் இருக்கு. அப்புறம் கோகுல் லைக் போடுங்கம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயராம் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க சிஸ்டர்? அந்த 5 saree வாங்கி கொடுத்தாங்க சிஸ்டர், விடுங்க.
உங்களை நினைச்சு நினைச்சு உடல் எடை குறையுதா? இது வேறயா? எப்படி இருக்கீங்க கிளாஸி? அப்படிதான் ஜாயின் காமிக்குமே. எனக்கு ஓ சொல்லுங்க சிவா. எனக்கு என் பொட்டாட்டிக்கு சண்டை எப்படி சமாதானம் பண்றது சொல்லுங்க ஐடியா. ஏங்க நாங்களே இப்பதாங்க அதுல இருந்து மீண்டும் வெளியே வந்திருக்கோம். எங்ககிட்ட ஐடியா கேக்குறீங்களா? விட்டா நாங்க அதிகமாக்கி விடுறோம். அதுக்கு வேணா ஐடியா கேளுங்க சொல்றேன். கிளாஸி லோகு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஆனால் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு 2-3 தடவை. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சிவா பாருங்க 5 சாரி வாங்கி கொடுங்க, சரியாயிடும், சமாதானம் ஆயிடும். என் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஒன்றும் அப்பவே வாங்கி தரல. அப்பெல்லாம் வாங்கியிருந்தா நான் என்னன்னு கூட சீண்டி இருக்க மாட்டேன். இது ஒரு லோடு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இப்போ தான் புதுசு எடுத்து போட்டிருக்கேன். ஒரு 5 டேஸ் ஆயிடுச்சு இன்னையோட கனெக்ட் பண்ணால். ஒரு சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னொன்னே லோடு எடுத்து மாட்டிட்டு சின்னது காலி இருந்தது. அப்புறம் உடனே அதையும் புக் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். இப்போ சிலிண்டர் இப்போ வந்து 45 டேஸ் ஆகுமாவே. அதான் இன்னைக்கு இண்டக்ஷன் எடுத்து ஆன் பண்ணியாச்சு. தோசைக்கல்ல எடுத்து வச்சாக்கா அது அடியில் வந்து இண்டோலியன் போல இருக்குது. அது ஒன்று ஹீட் நான் சில்வர் நினச்சி எடுத்து வச்சேன், எடுக்கலை. சரி ஓகே சோறாக்கிக்கலாம், ஏதாவது டீ காஃபி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இது ஒரு 10 பொழுதுக்கு தாண்டா. இது சும்மா இப்போ ஒரு இது பண்ணுவானுங்க, கலட்டு வீட்டிலலாம் காட்டுவானுங்க. அப்புறம் மறுபடியும் இதாகிடும். பார்த்தீங்களா எங்கேயோ ஹரியானாவோ ஏதோ ஒரு ஊரில் வடநாட்டு சைடில் கியூ கட்டிட்டு 100 பேருக்கு மேலே சிலிண்டர் வச்சுட்டு நிற்கிறான். வீடுகளுக்கு கேஸ் ஷார்ட்டேஜ் வச்சுக்கோங்க சிஸ்டர். என் ஹஸ்பண்டெல்லாம் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க சிஸ்டர். இதை எனக்கு ஸ்டார்டிங் பண்ணியிருக்காங்க கல்யாண புதுசுலலாம். ஏதாவது பேக்கரியிலேருந்து ஸ்வீட்டு அது இது வாங்கிட்டு வருவாங்க. சரி சாப்பிடு இந்தா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு வாழைப்பழமெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். ஆரம்பத்தில் இவங்களும் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து கிடையாது. இது வந்து அந்த கடையில் நான் கிட்டத்தட்ட 1 மாதமாக நிற்க சொல்லி வண்டி அந்த வழியாக வரும், நிறுத்தவே மாட்டேங்கிற. ஒரு தடவை கலெக்ஷன் சூப்பராக தொங்குது அப்படின்பேன். வேண்டாம் கரெக்டாக இன்றைக்கி அந்த கடை வாசல்லேருந்து தான் நான் ஏறினேன்னா, அதனால் அவங்க சரி வா வாங்கிக்கலாம். இது என்ன எப்படின்னா உள்ளே போறியா இதுக்குள்ள, வா 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 அதை நிறுத்திட்டலாம் வாடா. சிலிண்டர் புக்கு பண்ணிட்டீங்களா? புக் பண்ணி வாங்கிட்டேன் மோனிமா, வாங்கிட்டேன். நானும் வாங்கிட்டு வந்தாதான் சிரிப்பா சிஸ்டர். ஐயோ என்ன சிஸ்டர் நம்மளோட நிலைமை இப்படி மோசமா இருக்கு. ஐயோ ரோட்லலாம் தனியாக நடக்கவே முடியல சிஸ்டர், லேடிஸுங்க தெரியுமா? ஐயோ இந்த பசங்கள்லாம் தொல்லையாக இருக்குது. தனியாக நடந்து போனோன்னா நான் நிறைய தடவை வண்டியில் போய் அப்போல்லாம் கண்டுக்கவே மாட்டேனுங்க. தனியாக போகிறோம் அப்படின்னோடனே நிற்கிறானுங்க, இப்படி ஒருத்தன் நிமிர்ந்து பார்க்குறான். ஐயோ பயமாக இருக்குது. அது வேறு இருட்டாக இருக்கா ரோட்டுங்க, தெருக்குள்ளே வீடு லைட் மட்டும் தான் எரியுது. அதனால் நமக்கு வந்து இதாக இருக்குது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைட் போடுங்க செல்லம். கோவத்தில் வரும் வார்த்தைகளுக்கு உயிர் இல்லை, இதனை 2 வரி கவிதை. ஓஹோ டான்ஸு ப்ளீஸ். அப்போ சண்டை மல்லி அல்வா ஓகேவா? அல்வா பேர் சண்டை மல்லியா? அப்படி ஒரு அல்வா இருக்கா? ஓகே மோனி நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். கால் வலி தான் எனக்கு வந்துடுச்சு. இப்போ எனக்கு முட்டி வலி, எனக்கு ஆல்ரெடி பெயின் இருக்குது. எனக்கு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு வந்திருக்கோமே வண்டியில். இவர் போகிற வேகத்துக்கு 4 அடி எடுத்து வைக்கிறான் ஒரு அடிக்கு. நான் வந்து 4 அடிக்கு 8 அடி நடக்கணும். 4 நடக்க காலை அவ்வளோ வேகத்துக்கு இங்கேருந்து இங்கே தூக்கி வைக்கிறான். நம்மள பின்னி நடந்து போற ஆளு நம்ம இங்கேருந்து அங்கே தூக்கி வைக்க முடியும்? நானும் கொஞ்சம் குடு 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 ஓடி போகிறேன். ஐயோ ஓட வேற முடியல. இது நடந்து ஓடும்போது தான் தெரியுது நம்மளோட உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம டெய்லி நடக்கணும் போல இருக்குது நல்லா. ஆனால் பயங்கரமாக வேர்த்துச்சு நடக்கும்போது. உடம்பு மேலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் வேர்த்துச்சு.
சத்யராஜ் என்ன சாப்பிட்டீங்க பாப்ஸ்? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? பெரியம்மா சண்டை போட்டா செம்மங்க. வாங்க ஜாஃபருக்கு இங்கே பெரியம்மாவா? இப்போலாம் பப்ளிக் பிளேஸில் பொண்ணுங்க ட்ரெஸ்ஸிங் மோசமாக இருக்குது. எதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பப்ளிக் பிளேஸில் பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸு ரொம்ப மோசமாக இருக்கா? எனக்கே கண்ணு கூசுதுங்க. முந்தா நேற்று நைட்டு நானும் என் வீட்டுக்காரும் கிளம்பி போனோம். ஏரியாவில் தான் ஏரியா, ஆனால் மெயின் ரோடு. நடந்து போனால் ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் நடந்து போகிறாங்க. அந்த பொண்ணு நல்லா வாட்டர் சட்டை, நைட் ட்ரெஸ்ஸு, அதாவது பேண்ட்டு சட்டை, நைட் ட்ரெஸ் அதை போட்டுட்டு நடக்குது போல இருக்கு. அது டிக்கி மட்டும் தனியாக ஆடுது. என் வீட்டுக்கார் வண்டியை சொயின்னு இப்படி அடிக்கும்போது அது டிக்கியில் தான் அந்த லைட் வெளிச்சம் பட்டுச்சு. மழை எப்படி நடந்து போகிறாங்க. நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு யாராவது வெளியில் நடந்து போவாங்களா? ஒன்று ஏதாவது ஒரு டாப்ஸ் எடுத்து போட்டிருக்கணும், ஒன்று அந்த பேண்ட்டை கழட்டி போட்டு பாவாடை எடுத்து போட்டிருக்கணும், ஸ்கர்ட்டு மாதிரி. ராத்திரியில் 8-7:45 மணிக்கு அந்த லாரி வண்டி 2 வீலர் அத்தனையாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறவங்க ஃபுல்லாக அந்த வழி தான், மெயின் ரோடு அது. அதுலேருந்து நீ என்னதான் பணக்காரியாக இருமா, நான் வேணான்னு சொல்லலை. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பேண்ட்டு டைட்டாக இந்த டோலாக்கு தனியாக தெரியுது, பின்னாடி உருண்டையாக ஆடுது. இப்படி 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 அவள் இருக்கிற வாட்ட சாட்டத்துக்கு குதிரை மாதிரி. அது ஒரு ட்ரெஸ்ஸாக அதாவது நைட் ட்ரெஸ் எதுக்குங்க வீட்டுக்குள்ளே போட்டுட்ருக்கிறது? ரோட்டுக்குன்னு வந்துட்டாக்கா கொஞ்சமாச்சு வேணுமில்ல. அதாவது எப்படி போகிறா பாரு சிரிக்கி முண்டை அப்படின்னா, வல்லார ஒளி முண்டை எப்படி போகிறா பாரு, டிக்கி ஆட்டிக்கிட்டு காமிச்சிக்கிட்டு முளையை தூக்கிக்கிட்டோம், இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் ஒருத்தி புடவை. ஐயோ ஏன் கேட்குறீங்க? செக் என்ன சனியனுக்கு இருக்கு, எதுக்கு தான் புடவை கட்டுதுங்க? ஏங்க ரோட்டில் போகும்போது ஒரு இது வேணுங்க, கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் வேணுங்க. வண்டியில் போகிற கை 2 சும்மா தான் இருக்குது, இப்படி உக்காந்துட்ருக்க, காற்றுல இது தூக்குது. இது ஒன்று இப்படியும் இல்லை, இப்படி இருக்குது தூக்குது. ஏன் அந்த கை இதை இப்படி எடுத்து இப்படி சொருவிட்டா அப்படியே நிற்க போகுது வண்டியில். பின்னாடி போகிறோம் வர்றவ. நான் போய் என் வீட்டுக்காரன்ட்ட கேட்டேன், என்ன நீ அதை பார்க்குறியான்னா, செக் நான் ஏண்டி கருமத்தை அதை பார்க்குறது, கேள்வி கேள்வி. ரோட்டில் எவ்வளோ வேலை இருக்குது. அது இங்கே பாரு, அது 30 அடி ரோடு ஆகலாம், ஆனால் அது மெயின் ரோடு. நீ எங்கே வண்டி எடுப்ப? இந்த பக்கம் எதிரில் இப்படி வருதுன்னா நம்ம இப்படி போகிறோன்னா நமக்கு முன்னாடி தான் அவன் நடந்து போகிறா. அவன் வண்டி லைட் எங்கே அடிப்ப? அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது அப்போ தான் அவன் கண்ணுக்கே தெரியுறா, அங்கே நடந்து போகிறதே அப்போ தான் தெரியுது. அவரை தூக்கி நான் ஏன்டி அந்த கருமத்தை பார்க்குறேன்? அவன் கிளவி அப்போ கொமரையா இருந்தால் நீ பார்ப்பியா? ஐயோ எம்மா தாயை ஒழுங்கா வா நீ வா அப்படின்னு. அது ஒன்று கிளவியெல்லாம் கிடையாது, 40-45 வயசு இருக்கும். அது அந்த தூக்குது துணி எல்லாம் அந்த பையன் அதே மாதிரி செம்ம எரிச்சல். ஒரு பையன் பின்னாடி வந்துட்டே இருந்தான், கரெக்டாக அந்த இடுப்பில் தான் ஃபோக்கஸே பண்ணுறான். அப்புறம் பின்னாடி ஒருத்தி டாப்ஸ் நல்லா டைட்டாக போட்டுட்டு உட்காந்துருக்கிறா, டிக்கி மட்டும் தனியாக அந்த பின் பக்கம் சீட்டு. அது என்னடா வண்டி அது இப்படி தூக்குற மாதிரி இருக்குமே, கொஞ்சம் பிரேக் போட்டால் அவன் போய் பின்னாடி போய் சாஞ்சி விழுந்துருவான். அந்த கேடிஎம் மாடலில் இருக்கும் பாரு, அந்த பைக்கில் உட்காந்துருக்குறா, அந்த டிக்கி மட்டும் தனியாக பின்னாடி தூக்கிக்கிச்சு. இவன் என்ன பண்ணுறான், அதையே பார்த்துக்கிட்டே போகிறான் வண்டி. எனக்கு நல்லா கவனிக்கிறான், அவன் அங்கே தான் பார்க்குறான்ட்டு. ஐயோ ஐயோ என்ன இது. அப்புறம் தொடரை காட்டிட்டு போறா. இது வரைக்கும் தான் ட்ரௌசர், இங்கே ஒரு ட்ரௌசர், இங்கே ஒரு ட்ரௌசரு. அதான் நான் என் வீட்டுக்காரர் சொன்னேன், அங்கே பார்த்தியா தொடை எப்படி காட்டு போகிறேன்னு. அத்தனையும் பியூட்டி பார்லர் க்ரீமு வேக்சிங்கு க்ரீமை போட்டு தடவி வலிச்சு எடுத்து பலன்னு இருக்கு, ஒரிஜினல் கிடையாது, மூஞ்சி திழுப்பு அப்படின்னு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, அது அவ்வளோதான், அதெல்லாம் முத்தி போச்சு. ஆரம்பத்துலேயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் எல்லா ட்ரெஸ்ஸும் போடுங்க, வெளியில் மட்டும் கொஞ்சம் இப்படி போட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் போட்டுக்கலாம் கருமத்தை. அது வெளியில் 4 பேர் பார்க்குறாங்கல்ல, அது மட்டும் அது தேவையில்லாத ஒன்று. என்னன்னா ஆம்பளைங்களுக்கு உணர்ச்சி தூண்டுது ரோட்டில் போகும்போது. அவனுங்களுக்கு எல்லாருக்கும் உண்டானது தானே. அப்புறம் பெண்ணே, அப்புறம் ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படின்னாக்கா, ஆம்பளை சட்டையெல்லாம் ரோட்டில் நடந்து போவான், நீ நடந்து போவியா? அது எப்படி சரிசமம்? ஆம்பளை பையனுக்கு வேற இருக்கு, உனக்கு வேற இருக்கு, எப்படி 2 ஒன்றாகும்? எனக்கு அதான் ஒன்றும் புரியல. சரிசமன்றீங்க,
உன்கிட்ட இருக்கிற பொருள் வேற, அவன்கிட்ட இருக்கிற பொருள் வேற, ரெண்டும் ஒன்னா இருந்தாதான் சரி சமம். ஆமா, எல்லாம் சொல்லிட்டு சொல்றதுக்கு இல்லையா பாசு. ஸ்கிரீன் டபுள் டச் பண்ண கேட்டியா? அல்வின் ஜாயின் பண்ணிக்கோங்க, பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணிக்க பார்க்கலாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க செல்லோ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் ஸ்ட்ரெஸ் வரும். அதே தான் கேட்டாக்கா பெண்கள் சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் தான். என்னன்னா வீட்டுக்குள்ளே சுதந்திரம் வேணும், கணவன் மனைவிக்குள்ள சுதந்திரம் வேணும், 2 பேரும் ஒன்றா பேசிக்கிறதுக்கு சுதந்திரம் வேணும், அவங்களுடைய நடைமுறைக்கு சுதந்திரம் வேணும். அதுக்காக ரோட்டில் வந்து இருக்கிறவனை தூண்டி விட்டுட்டு போகிறதும் சுதந்திரம்லாம் எனக்கு ஒன்றும் தெரில. இது நடக்கிறா, இது மட்டும் ஆடுது, இது மாறி போயிருக்கே. இன்னைக்கு நானே நிறைய பேரை பார்த்தேங்க வழியில் வரும்போது, எனக்கே கடுப்பாக இருக்குது. அப்போ நான் நினைப்பேன், அடி போடி உன்னை விட மோசமாகவே நான் ட்ரெஸ் பண்ணுவேன். ஆனால் நான்லாம் வந்து யூடியூப்பில் மட்டும்தான், நேர்லலாம் கிடையாது. நான் இன்னைக்கு போட்டிருந்த ஒரு சுடிதார் நீங்க காலையில ரீல்ஸுக்கு போட்டிருந்தேன் தெரியுமா, அந்த ட்ரெஸ்ஸுக்கே என் வீட்டுக்கார் திட்டினாரு. ஏய் இது ஏன் போட்டுட்டு வர, இது நான் இடுப்பெல்லாம் தெரியுது, இடுப்பெல்லாம் தெரியுது அப்படின்னாரு. ஏய் பைத்தியம், இது தூக்கி பண்ண, நான் ரீல்ஸுக்காக இங்க இறக்கி விட்டுருக்கேன், இங்க தூக்கிடுவேன், சுத்தமா உனக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறம் தூக்கி இதுல வரைக்கும் விட்டுட்டு அழகா ஷால் இந்த இடத்துல பின் போட்டு இப்படி வளைச்சு ஷால் போட்டேன். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷால் போட்டாலும் சுத்தமா தெரியவே இல்லை. அதுக்கே இவர் என்ன பண்ணாரு, இந்த கருமத்தெல்லாம் என் கூட வரும்போது இந்த கருமத்தெல்லாம் மாட்டிட்டு வரக்கூடாது, தெரியாதும்மா, தெரியலம்மா. அப்புறம் ஷால் எடுத்து நல்லா பெரிய ஷால்ல பெருசா தொங்கல அதை எடுத்து பின் குத்தி இப்படி வளைச்சு போட்டுக்கிட்டேன். அப்பா சாமி ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. ஆனா ரோட்ல நான் நிறைய பேர் பார்ப்பேன், எப்படி போட்டு போறா அப்படின்னு சொல்லி, என்னை எடுத்துக்கோ, நான் எப்படி போறேன் இல்லை, என்ன இவன் ரோட்ல போட்டுட்டு வர, நான் வீட்டுக்குள்ள போறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். என்னை பார்த்தா யாரும் சொல்லுவாங்களா, இந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுமா அப்படின்ட்டு. உங்கள் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னா நான் கொஞ்சம் வித்தியாசம் கேரக்டர். என்னன்னா நான் எல்லா காஸ்டியூமும் போடுவேங்க, ஆனா நான் வீட்டுக்குள்ள மட்டும்தான் போடுவேன், வெளியிலலாம் போட மாட்டேன். வெளியிலலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காலியை விட நான் மோசமான ரேஞ்சில் தான் இருப்பேன். முடி ஒரு கோணல்ல இருக்கும், யாருமே என்னை சைட்டே அடிக்க முடியாத அளவுக்கு நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற அளவுக்கு தலை ஒரு 7 கோணல்ல இருக்கும். ஏன்னா காற்றடிச்சு முடி பறந்து இப்படி நிற்கும். அதை நான் மொத்தமாக அப்படி கூட்டி இங்கே போடும்போது வடிவலோட ஃபேஸ் மாதிரி வந்துடும். என்னோட கெட்ட வந்து சொல்கிறேன்ல கெட்டப்பு. சிஸ்டர் என்ன தலை சிஸ்டர் இது பாருங்க சிஸ்டர், இதெல்லாம் நான் இன்னைக்கு வண்டியில் போயிட்டு வந்தது. தலையை குடிச்சிட்டு ஈரத்தோட அந்த ரீல்ஸே நான் காலையில் அப்படியே மைண்டில் கண்ணாடியை பார்த்து இப்படி ட்ரை பண்ணேன் சிஸ்டர். ரொம்ப அர்ஜென்ட்டு. அவர் என் வீட்டுக்கு சட்டை அயன் பண்ண கேப்பில் நான் அந்த ரீல்ஸை போட்டேன் தெரியுமா. ரீல்ஸை எடுத்துட்டேன். அது நான் எப்படி தெரியுமா அப்லோட் பண்ணேன், எடுத்துட்டு சேவ் பண்ணி ஃபோனில் வச்சுக்கிட்டு ஹேண்ட்பேக்கில் எடுத்து போட்டுட்டோம். அவ்வளோ அவசரம். கதவு தட்டிக்கிட்டு இரேண்டா இப்போதான் நான் இப்படி கையை வைக்கிறேன், கதவு தட்டுறாரு. சீக்கிரட்டி இரு பைத்தியம் அப்படி. இன்னைக்கு சரியான காமெடி காலையில் ரீல்ஸுக்கு. இரு பைத்தியம் வர இரு கத்தாத, எனக்கு மூட் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டனா அதுல கொஞ்சம் யோசிச்சிருப்பேன் பாருங்க நடுவில். அதுக்கப்புறம் பண்ணிட்டு எவ்வளோ நேரடி அப்படின்னாரு. தலை தொடக்கி வந்த, நீ சட்டை தானே அயன் பண்ண, பேசாம போய் அயன் பண்ண போ அப்படின்னு. அதுக்கப்புறம் அயன் பண்ண கேப்பில் எடுத்து பேக்கில் போட்டுட்டேன். வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போது அப்புறம் தான் நான் அதை எடுத்து சாங்கெல்லாம் எடுத்து அப்லோடு பண்ணுறதுக்குள்ளே 1 மணி நேரம் நாங்கள் வண்டியிலே போயிட்டோம். அப்போ 1 மணி நேரமாக நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதை அப்லோடு பண்ணியிருப்போம். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து தான் நான் பார்த்தேன் இதில் என்ன வியூஸ் போயிருக்கு, என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. என்னோட இழிப்பு இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே கூத்து தான். கிஷோரு சிரமம் பார்க்காம லைக் போட சொல்லி கொடுங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க டியர், லைக் போடுங்க.
லைக் இப்படி தான் போடணும். அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாப்ஸ் உங்கள் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை. அப்படி இல்லை பாப்ஸு, இப்படி தான் டெய்லியுமே எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது. ரீல்ஸே போட முடியாமல் இருக்குது. பார்க்குறீங்களா காலை டைமில் எப்போவுமே என்ன பண்ணேன். நேற்று நைட்டு ரீல்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அதை அப்லோடு பண்ண எனக்கு நேரம் இல்லை. கிஷோர் ஹாய். சிவா ப்ரோ எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம் முரளி. தண்ணியா குடிக்கிறேன், தண்ணி குடிச்சிடறேன். நான் வேற இன்னைக்கு காலையில் போகிற அவசரத்தில் ஒமேகா டேப்லெட் வேற போடவே இல்லை. நான் அப்புறமா எனக்கு இப்போதான் ஞாபகமே வந்துச்சு. சரோ என்ன ஸ்பெஷல் லைவ் என்றால் மேடம் சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க, லைவும் ஸ்பெஷலாக இருக்கும். அதை விட ஸ்பெஷல் பிளாட்டினத்தில் இருக்கும். இதில் ஓரளவுக்கான ஸ்பெஷல் உங்களுக்கு போதுமான அளவு இதுலேயும் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். சேனலில் எல்லா ஆக்சஸும் நல்லா இருக்குங்க. நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. சிக்கன் ரைஸு நீங்கள் ஆமாம், நிறைய ஹோட்டல்லாம் வந்து இழுத்து மூடிட்டாங்களோ. அதாவது இட்லி சுடுற இடத்துல இப்போ வெறும் தோசை, 4-3 தொட்டுக்க செஞ்ச இடத்துல இப்போ வெறும் ஒரே ஒரு சாம்பார் அப்படி அதை மாதிரி ஆக்கியிருக்காங்க போல இருக்கு. அதான் இப்போ சொன்னாங்க ஹோட்டலுக்கு போடுறாங்கள்ல சிலிண்டரு, தெரிஞ்சவங்க காய்கறி கடையில் 2100 1800 தான் இருக்குமா, இப்போ 3200 சொல்கிறாங்களாம். அதுவே புக் பண்ணாக்கா இத்தனை நாள் ஆகுன்றாங்களாம். பெரிய கடையில் சின்ன கடையை மட்டும்தான் இப்போதைக்கு அடைத்திருக்காங்க. சின்ன கடை மட்டும்தான் அடைத்திருக்கா. ஹாய் அக்கா, சாப்பிட்டியாக்கா நீ? சொல்லுங்கள். கேக்கா சிஸ்டர், நான் தோசை கார சட்னி. நான் வந்து இப்போ கொஞ்சோண்டு அந்த பிரியாணி ரவை வந்துச்சா சாப்பிட்டுட்டு தோசை 2 தோசை சாம்பார் சாப்பிட்டேன். இப்போ காரக்குழம்பு வச்சல அது அப்படியே வச்சுட்டேன், அது நாளைக்கு தான். நீங்கள் சமைச்சதா சிவாபுரம்? அப்பா நெஞ்சில் எகுத்துக்கிட்டு வருது. வாங்க சரோம்மா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சரி, தம்பிக்கு எப்படி இருக்கு இப்போ பிள்ளைக்கு? சிஸ்டர் எஸ் ஓன் ப்ரிப்ரேஷன். நான் எங்கள் பாப்ஸ் எல்லாம் சமையலும் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரான்ஸில் வந்து தனியாக இருந்து கற்றுக்கிட்டாங்க, அவங்க அம்மா கிட்ட கற்றுக்கிட்டாங்க. ஆமாம், இன்றைக்கி ஒரு டீ குடிக்கல. சிலிண்டரு 3800 ருபீஸு. இதுக்கு முன்னாடி 2800. டீ ரேட்டு 2 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. டீயோடைய ருபீஸா? டீனா என்னது? ஓ, நீங்கள் எங்கே இருக்கீங்க சிவா ப்ரோ? சிவா பாப்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் கேர்ளா அப்படின்னு என்ன கேட்குறீங்களா? தெரியலங்க, அதுக்கு எனக்கு தெரியலங்க. சிஸ்டர் ஃப்ரான்ஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க செல்லம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இங்கே இல்லை சிஸ்டர். எல்லாம் மஸ்கட்டு தான், எல்லாம் குவைத்து தான். ஏண்டா இந்த கத்தார் குவைத்தில் இருக்கிறதுங்கெல்லாம் இன்னும் இருக்கேடா, இன்னும் கிளப்பாமலே வச்சுருக்காங்க. நான் இன்னைக்கு அவ்வளோ கோபத்துலேயும் சண்டையிலையும் சமாதானமாயிட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் இந்த 2 பீஸ் இருக்குது, இன்னும் தள்ளாமலே வச்சுருக்காங்களே. ஓ, மேரேஜ் ஆகிடுச்சா ப்ரோ? சாரி ப்ரோ, மறந்துட்டேன். யாருக்கு? பாப்ஸுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. பாப்ஸோட ஏஜ் 38 தான். கொடுவா
அன்சாரி பாப்ஸுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை மதன் சிஸ்டர். பாப்ஸு கேட்குறீங்களா? வேற யாரு சிஸ்டர்? இல்லை, அவருக்கு மேரேஜ் ஆகலை. அதான் சொன்னேன் 40 தொட போகுது, எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா அவருக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியாவே இல்லையா. எனக்கு கல்யாணம் ஆசையே விட்டு போச்சு. ஐ லவ் யூ டி அக்கா. நான் பொண்ணு பார்க்குறேன்னு கூட சொன்னேன் சிஸ்டர், அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. தலை இப்போ அடுத்து தலை இருக்கான், தலைக்கு தான் பொண்ணு பார்க்கலான் இருக்கோம் சிஸ்டர். உங்கள் ரிலேட்டிவ்ஸில் பொண்ணு யாரும் இல்லையா? இவன் தலை என்ன படிச்சிருக்கா என்னன்னு தெரியல, அதை நம்ம விசாரிக்கணும். விசாரிச்சு அவனோட ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கணும். நல்லா சம்பாதிக்கிறான், குடும்பம் ஃபேமிலி எல்லாம் இருக்கு. அதான் நல்ல பொண்ணை பார்த்து அவனுக்கு கட்டி வச்சிடணும். எவ்வளோ காலத்துக்கு இப்படியே தனியாக கிடக்க போகிறான். அடுத்தது மோனி இருக்காரு, அவருக்கு பிடிச்சி எதையாவது ஒன்று இழுத்து கட்டி வச்சிடணும். தம்பி நல்லா இருக்கா, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டானா? சரி சரி, பார்த்து பக்கத்தில் குழந்தைங்க கிட்டலாம் ரொம்ப உரசிக்கிட்டு இல்லாமல் பார்த்துட்டு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்குள்ள தண்ணி பாட்டில் ஷேர் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா எந்த பிள்ளைக்கு என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. கூடவே லைக்கு வஞ்சிரம் மாதிரி இல்லை, கொடுவா குடுவா லைக்கு வஞ்சரம் மாதிரி இல்லை, வஞ்சரம் மாதிரி இல்லாவா? அப்படின்னா என்னடா சொல்ல வர? ஒன்றுமே புரியல. கோபம் இல்லாமல் பேசுகிறது, தென் ஒரு லாங் ஸ்மைல், அப்புறம் ரொம்ப க்யூட்டாக அழகி. ஸோ அதர்ஸ் சொல்கிறது கரெக்டு தான். ரவி பிரசாந்த் சிஸ்டர் சிவா ப்ரோ, மோனி ப்ரோலாம் பற்றி சேலரியை மெம்பர்ஷிப்புக்கு பாதி போட்டுடுவாங்க சிஸ்டர். சிஸ்டர் கவலைப்படாதீங்க சிஸ்டர். நான் ஃபஸ்ட்டே என்ன இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ஆகுது அப்படின்னா எனக்கு மொத்தமாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிவிடுங்க. எனக்கு அப்போ நீங்கள் டெய்லி சூப்பர் சாட் பண்ணுறது, ஜாயினிங் பண்ணுறது, இது எல்லாத்தையும் எனக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி மொத்தமாக இறச்சி கூட்டிட்டு அப்புறம் போய் கல்யாணம் பண்ணுங்க. அப்போ என் விஷயத்த நான் கண்ணு கருத்துமா இருப்பேன் சிஸ்டர். இல்லை நீங்கள் ஃபன்னெல்லாம் இல்லை, நானும் ஃபன்னாக தான் சொல்கிறேன். நானும் சீரியஸாக சொல்கிறேன். மொத்தமாக இங்கே பாருங்கள், ஃபிக்ஸட் டெபாசிட் இங்கே பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணி எதையாவது பண்ணு, ஏதாவது ஒன்றும். டேய், ஏதோ ஒரு 20 வயசு 25 30க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா பார்த்து பவ்யமாக தேடி பிடிக்கலாம். எல்லாத்துக்கும் 45 48 தொட்டுட்டீங்க, 50 இன்னும் 2 வருஷம் போனால் 50. அப்போ எதை கிடைக்கிறது இழுத்து கட்டி கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது தானே? ஏன் என்ன கிளவி கூடலாம் குடும்பம் நடத்த முடியாதா என்ன? கிளவிக்கு தான் பக்குவம் அதிகமாக இருக்கும், நல்லா சூப்பராக சமைக்கும். யூ சார், ஹாய் யூ சார். கொடுவா எதுக்கு கொடுவா மீன் மஞ்சள், அது எதுக்கு இந்த டாபிக் சம்மந்தமே இல்லாமல் பாப்ஸி எனக்கு புரியலையே. கொடுவா மீன் வஞ்சர மாதிரி இருக்கும்ல அப்படின்னு பாப்ஸி சொல்றாரு. எதுக்கு அப்படி இருக்கும் பாப்ஸி? எனக்கு இப்போ புரியல. எதுக்கு வஞ்சரம் கொடுவாலாம் எதுக்கு இப்போ வந்துச்சு நடுவில்? நீங்கள் கல்பா வாங்க ஜனா, வாங்க. எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்திரா செல்வம் சென்னை கொஞ்சம் விளக்கி காட்டு. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது, நான் சாப்பிட்டு மீன் கொடுவா, நீ இடையில கமெண்ட்டை படிச்சுட்டு கேட்குறேன். ஓ அப்படியா? சரி ஓகே சரி. ஓ அதான் நடுவில் என்ன திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருக்கு, நம்ம என்ன டக்குன்னு வஞ்சனம் கொடுவா எதுக்கு சொல்கிறாரு அப்படின்ட்டு. மோனி ஏதோ என்னோட நல்ல நேரம் கல்லன் ஆகிடுச்சு, இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒன்று. நாளைக்கு பாத்திர வழக்கு வாங்க, அப்போ வந்து பார்த்து கொள்ளு தம்பி. நாளைக்கு ஐயோ நாளைக்கு வந்து பாத்திரத்தை விளக்குவாங்க, அப்போ வந்து பார்த்துக்க தம்பி. ஏய் நல்லா இருக்கு தலை, கவுண்டர் நல்லா இருக்குடா. அழகு ராணி
ஹலோங்க ஃபாசில். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க டியா, லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபருக்கு தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க டியா, ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. இந்திரா எப்படி இருக்கீங்க? இந்திரா நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்திரா? சங்கர் ஓம் சக்தி பராசக்தியா நைட்டு. இது வேறையா நைட்லையா? நீங்கள் எல்லாம் ஜாக்கு மாதிரி ரோஸு கிடைச்சா மேரேஜ். நாங்கள் எல்லாம் ஜாக்கு மாதிரியா? ரோஸு கிடைச்சாதான் மேரேஜா? ரொம்ப ஆசை தோசை தான். கடைசியில் வந்து ரோஜாப்பூ வந்து உதிர்ந்து கொட்டுனதுக்கப்புறம் இந்த காம்பு ஒன்று காஞ்சி போய் கிடக்கும்போது என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா அப்போவே சொன்னிச்சு, பன்னீர் மாதிரி பூத்து இருக்கும் போதே கட்டிக்கடான்னுச்சு. அப்பெல்லாம் வேணான்னு சொன்னோம். என் கிறகம் இப்போ காஞ்சி கொட்டி போய் கிடக்குது. அந்த காம்பில் 1-2 கருப்பு கலரில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாரு, அப்போ கல்யாணம் பண்ணுறது. இப்போ அப்புறம் இல்லாத பிடிச்சி தடவிட்டு கிடக்குறது. அதுக்கு தான் பட்டு கிடைக்கும் போதே அனுபவிச்சுக்கணுங்கிறது. நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக கண்ணு அசந்த நேரம் ஆப்பனண்ட் பார்ட்டி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். எதையும் இப்போலாம் விட முடியல. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கண்ணில் அப்படி காட்டும் போது அப்படி வடிவது அப்படி கண்ணில் ஒத்திக்கணும். கொஞ்சம் நீங்கள் அசால்ட்டாக விட்டீங்க, இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குலாம் அங்கே டாட்டா கட்டிட்டு வண்டியில் போய்கிட்டே இருக்கோம். சிஸ்டர், ஏன் சிஸ்டர், இந்த இந்தியாவில் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் 30% குறைஞ்சிடுச்சு ஃபார் ஹோட்டல்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்படியா? ஏற்கனவே நான் ஸ்விக்கி ஆன் பண்ணாலே எல்லாமே வந்து முடிஞ்சிச்சுப்பா. நான் ஒன்று ஆர்டர் பண்ணால் ஒன்று கால் பண்ணி, மேடம் அன்றைக்கி லாஸ்ட்டாக ஏதோ தானே ஏதோ ஆர்டர் பண்ண போய் அது இல்லை, கனவா மீனா, சரி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணது இல்லாததுக்கு என்ன பண்ண, மேடம் உங்களுக்கு அப்போ அதுக்கு ஆப்ஷன் இது வேணுமா? ஐயோ நான் வேறு பேமெண்ட்டு கட்டிட்டேங்க, எனக்கு எப்படி நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா 150 ரூபாயா 250 ரூபா நினைக்கிறேன். ஐயோ இல்லையா, இப்போ என் காசு எப்படி நீங்கள் திருப்பி போட்டு விட்ருவீங்களா அப்படின்னு. நான் இல்லை மேடம், நீங்கள் வேறு ஏதோ மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கோங்க. அப்பாடா எப்படி இவனுக்கு காசு தரலன்னா என்ன பண்ணுறது, மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு வேறு எப்படிங்க அதை மாற்றுறது எனக்கு தெரிலங்க மேடம், நானே சொல்லித்தரேன் மேடம். இந்த ஏங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஐயோ இந்த ஸ்விக்கியில் வச்சுக்கிட்டு நாங்கள் படுற பாடு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி உள்ளே போனேன். என்னங்க இதில் இந்த ஆப்ஷன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. இல்லைங்க நீங்கள் இன்னும் அப்படியே இது பண்ணுங்க, நிறையா வரும் ஃபுட்டு, உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த கனவா ஆர்டர் பண்ணேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கனவா திறக்கிறேன், கனவாவே இல்லை, வெறும் வெங்காய தக்காளி தான் இருக்குது, 1-2 கனவா தான் இருக்குது. இதான் அப்போ 250 ரூபா. அதுக்கு நான் ஒரு 60-70 ரூபாய்க்கு கனவா வாங்கி கிரேவி இவ்வளோ நிறையா பண்ணியிருப்பேன். கொள்ளை அடிச்சு நான் என் காசு எடுத்துட்டு நான் கழிச்சில் போகிறவன். என் வீட்டுக்கார், ஐயோ இந்த பைத்தியத்தை கட்டிக்கிட்டு நான் அடிக்கிறேன், இதை நான் அப்போ சொன்னேன் வேணான்னு கேட்டியா நீ? ஹாய் நிலா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப பிஸியாக இருக்க போல. அம்மா டீம். ஆமாம், ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க செல்லோ, லைக் போட்டுக்கோங்க. எது என்ன பாப்ஸ் என்ன ஆஃபர் ஏதாவது சொல்லியிருப்பாரு. ட்ரம்ப் என்ன பண்ணார், ஒரு ஃபேமஸ்ஸு புரோக்கர் ஸ்டேட்டஸு லைக்கு ரோஸா. ஆமாம், ஏதோ வெள்ளை மாளிகைக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப்பு சிலையை ரெடி பண்ணி இன்னொன்று ரோஸ் மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு இப்படி கையை கொத்திக்கிற மாதிரி இப்படி வச்சுருக்குறாங்க. அதில் ஒருத்தர் லாங் வீடியோ போட்டிருக்கேன். அதில் ட்ரம்ப்போடைய பட்டெக்ஸ் வந்து இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு அது பார்த்தோன்னே சிரிப்பா போச்சு. நம்ம ட்ரம்ஸ் எப்போ பாரு இதில் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம், ட்ரம்ஸ் இடுப்புக்கு கீழே நம்ம பார்த்ததே இல்லையே. ஒரேல இப்படி தான் இருப்பாரோ. நானும் ஈவினிங் நியூஸில் பார்த்தேன். ஆன்லைனில் கனவா வாங்கினீங்கன்னா பாக்கெட்டுக்கு 5 தான் வரும். ஆமாம் சார், ஆமாம் அவன் மட்டும்தான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் இல்லை. தேங்க்யூ செல்வம் சென்னை. நீங்களும் பார்த்தீங்களா? அது சிலையை பார்த்துட்டேன், மதியம் நியூஸ்லேயே பார்த்துட்டேன். மதியமாக ஈவினிங்கான்னு தெரில, சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தேன்.
ஒரே சிரிப்பு தாங்கலை. யாரெல்லாம் பார்த்தீங்க அந்த சிலைய? இந்திரா, இவன் ஒருத்தவன் எல்லாரும் எப்படி கமெண்ட்ஸ் வர்றாங்க. இவன் ஒருத்தவன் மட்டும்தான்டா அதுலேயே குறியா இருக்கான். சங்கர், நான் உங்களை தான் வாய் எடுக்க வந்தேன். சங்கர் எப்படி அவர் வேலையில் கரெக்டாக கண்ணுங்க சும்மா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கன்னு சொல்லுவாரோ அதை அப்படியே சொல்கிறான்னு சொல்ல வந்தேன். வச்சு அந்த நின்ற பொசிஷனை பார்த்தியா, அது தானே ஹைலைட் ஆகும். தலை நீங்கள் பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்துட்டாங்க. சரோ பாப்ஸு, சரோ பார்த்துட்டாரா? மோனி பார்த்துட்டாரா? கேளுங்க. ம், ஜேசு தலை, ஜேசு உனக்கு ஏதோ கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, கொஞ்சம் படிச்சு பாரு. தலை, ஜேசு ஏதோ உனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காருமா. ஐயோ தலை போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஓ, அதுக்குள்ள ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சிஸ்டர், நான் பார்க்கலாம், ரீல்ஸ்ல போடுங்க சிஸ்டர். அந்த சிலையை நான் வேற எடுத்து போடணுமா சிஸ்டர்? கண்டிப்பா நானும் அந்த அது நீங்க கேட்டுட்டீங்க. அந்த சிலையை எடுத்து நான் அதே ஜாக்கு ரோஸோடைய சாங் மெலடி எடுத்து பேக்ரவுண்ட் போட்டு போட்டுடுறேன் பாருங்க. சுடிதார நின்று வந்த சொர்க்கமே. ஹர்ஷா, ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க, லைக்கை போடுங்க. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். லைக் போடுங்கப்பா, லைக் போடுங்க. சரி, கரெக்டாக இப்போ வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு லைவ் போட்டு. இதை நான் முடிச்சுட்டு இன்னொரு வாட்டி ஆன் பண்ணுறேன், வரீங்களா? ஏய் ஜேசு, தலை என்ன தலை உனக்கு சும்மா மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா? ரிப்ளை கொடு தலை, பாவம் இல்லையாடா அவன். சொகுரி, மறுபடியும் முதல்ல நீங்கள் நான் ஒழுங்காக பார்க்கல, கோட்டை அழைச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து போடுங்க சொல்லிட்டேன். எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் தெரியல. ஏய் தலை, நடிக்காத, நீ நடிக்காதடா. சரி டியர், நம்ம இப்போ ஒரு கரெக்டாக 1 மணி நேரம் 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து பிளாட்டினம் லைவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைவுக்குள்ள வரணும். சரியா? சரோ சூப்பராக இருந்துச்சு, செம்ம காமெடி. சரி, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் யாரெல்லாம் பண்ணுறீங்க? அப்போ தான் இப்போ நான் லைவ் கட் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வரும். செல்வம், சென்னை, ராஜ்குமார், ராஜா, சத்யா. சரிடா, இருடா லைவ் முடிச்சுட்டு மறுபடியும் ஆன் பண்ண. சிற்பி 92 கிரீன் வேஸ் நம்ம யூடியூப்பில் மட்டுங்க.